Today I am going to tell about சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரம் ஒரு பொன்மொழி. நம் வாழ்க்கையில் ஒரு பள்ளிக்கூடம் தான், அங்கு பள்ளிக்கூடம் தான். ஆனால் இங்கு பாடம் நடத்திவிட்டு தேர்வு பிறகுதான் பாடம் கற்பிக்கப்படுகிறது. சதய நட்சத்திரம் ராசி மண்டலத்தில் 24வது நட்சத்திரம். சதயம் என்பது 100% என்பது பொருள். சதயம் கரெக்ட் என்றால் கரெக்ட், தப்பு என்றால் தப்பு என்று தப்பு. சதய நட்சத்திரம் ஒரு மாணவன் ஒரு சப்ஜெக்டில் 100% மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்றால் சதய நட்சத்திரத்தென்று சென்று ஹைகிரீஸ்வரை வழிபட்டால் 100% மார்க் எழுத வழி கிடைக்கும். சதய நட்சத்திரம் வருகின்ற நாளில் மதிப்பெண்களை தொட முடியும் என்பது ஐதீகம். படிப்பு ஒரு பக்கம், இறை வழிபாடு இன்னொரு பக்கம் என்று கலந்து, அதுவும் சதய நட்சத்திர நாளன்று சென்றால் வெரி குட். ஒரு மனிதன் 100% சரியாக வாழ வேண்டால் சதய நட்சத்திரம் உதவி செய்கிறது. சதய நட்சத்திரம் யார் வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம். ஆனால் நம் தமிழ் மண்ணில் பெருமை சேர்க்கக்கூடிய 1000 ஆண்டுகளுக்கு முன் கடந்து இன்றும் அவர் பெயரை உச்சரித்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கு நம் தமிழ் தேசத்தின் சொத்து ராஜராஜ சோழன் அவதரித்த நட்சத்திரம் சதயம். இன்று அவர் சதய விழாவாக கொண்டாடப்படுகிறது. தஞ்சாவூர் சதயம் என்று அவருக்கு விழா எடுப்பார்கள், விருதுகள் கொடுப்பார்கள், கௌரவிப்பார்கள். அதனால் சதய நட்சத்திரத்துக்கு எவ்வளோ சக்தி என்று பாருங்கள். 100 பூக்களை கொண்டது இது சதய நட்சத்திரம். இது ராகுவுடைய நட்சத்திரம். இது கும்பராசியில் 1, 2, 3, 4 பாதங்களில் அமையப்பட்டிருக்கிறது. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை 18 வயது வாழ்க்கை போராட்டமாக இருக்கும். அதற்கு வளர்ந்திருக்கிறேன் என்று சொல்வார்கள். 100% உழைப்புக்குரிய நட்சத்திரம். பிறந்தவர்கள் நீதி, நேர்மை, தர்மம் இப்படித்தான் வாழ்வார்கள். இது மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. மனைவி சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். ஆன்மீகம் என்பது உயிர். மிகவும் பிடிக்கும். குலதெய்வம், உள்ளூர் கோவில், வெளியூர் கோவில், விரதம் இருப்பது, அன்னதானம் செய்வது, ஒரு கோவிலில் விழாவை முன்னின்று நடத்துவது ரொம்ப பிடிக்கும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆலயம். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சென்று வாராகி வழிபாடு செய்தால் வாழ்வை மென்மேலும் வளர்ச்சி அடையும். ராஜராஜ சோழன் வாராகி வழிபாடு செய்துதான் 550 ஆண்டுகள் தொடர் வெற்றி பெற்று கங்கை கொண்ட சோழன், ராஜேந்திர சோழன், கடாரை சோழன், ராஜராஜ சோழன் வம்சம் வழியில் வந்தவர்கள் ஆண்டார்கள். சோழ வம்சத்தில் பிறந்தவர்கள் ஆற்றல் மிக்க ஆண்கள். அவர்கள் அன்னை வாராகியை வழிபாடு செய்து வழிபட்டு மென்மேலும் சதயம் நட்சத்திரத்திற்கு உடைய விலங்கு பெண் குதிரை ஓடிக்கொண்டே இருக்கும். அங்குமிங்குமா சும்மாவே இருக்க மாட்டார்கள். பறவை வந்து அண்டங்காக்காய் பித்திருக்கு உணவளிக்கும் போது அண்டங்காக்காய் எடுத்தால் பித்திரு தோஷம் நீங்கும் அவர்கள் என்பது ஐதீகம். இது ஒரு தமிழர் மரபு. சதய நட்சத்திரம் உங்கள் முன்னோர்களை நினைத்து உங்கள் விரதம் எல்லோடு வைத்தால் அதை அண்டங்காக்காய் எடுத்து வந்தால் உங்களுக்கு அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைத்ததாக நம்புவார்கள். எடுக்கவில்லை என்றால் பரவாயில்லை, வைத்து விடலாம். இது மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. மரத்தில் கடம்பவரம், ஸ்தல விருட்சம் கடம்பவரம் இருக்கும். எல்லா ஸ்தலங்களுக்கும் சென்று வந்தால் கடம்பவரம் இருக்கும் எல்லா ஸ்தலங்களுக்கும் சென்று வழிபட்டு வந்தால் நல்லது. இது சிறப்பு. கடம்பநாதனை ஒரு சாமி இருக்கிறது. வாராகி வழிபாடு, சிவ வழிபாடு செய்தால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மென்மேலும் வளர்ச்சி கிடைக்கும். பிரதோஷ வழிபாடு செய்தால் எல்லா விதமான வளர்ச்சியும் கிடைக்கும். தோல்வியை சந்திக்க மாட்டார்கள். தோல்வியே இருந்தாலும் குறைவாகத்தான் நடக்கும். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அன்புக்கு நான் அடிமை, அதிகாரத்துக்கு ஒரு நாளும் அடிபணிய மாட்டார்கள். எதிரிகள் இவர்களை கண்டு அஞ்சுவார்கள். மலை ஏறுவது, ட்ரக்கிங் செய்வது மிகவும் பிடிக்கும். கடல் கடந்த பயன்கள் மிகவும் இவர்களுக்கு பிடிக்கும். ஆன்மீகம், பணி, கோயில் கட்டுவது மிகவும் பிடிக்கும். பெரிய அதிகாரிகள் தொடர்பு, அரசாங்கத்தில் பெரிய பதவிக்கு ஈஸியாக கிடைக்கும். சதய நட்சத்திரத்துக்குரிய குணம் இது. அப்படிப்பட்ட அற்புதமான நட்சத்திரம். உயர்ந்த லட்சியம் இருக்கும். யாரையும் கெடுக்கக்கூடாது என்பது இவருடைய லட்சியம். பெயரும் புலவும் மிகவும் முக்கியம். பெயர் கேட்டுவிட்டால் வாழ்ந்து
வாழ்ந்து என்ன பயன் என்று நம்முடைய வாழ்வானது இப்படி ஒரு அவப்பெயர் வந்துவிட்டதே என்று மிகவும் மனவேதனைக்குள்ளாவார்கள். இவர்கள் ஒரு ஒழுக்கத்தோடு ஆன்மீக சிந்தனையோடு சுய உணர்வுகளோடும் லட்சியத்தோடும் வாழ்வார்கள். வடிவமே நிறைகுடத்தின் வடிவமே கும்பம். கும்பகோணத்தில் இவர்கள் பிடித்த கோயிலுக்கு சென்று வந்தால் வளர்ச்சி கிடைக்கும். ஜென்மச்சி நட்சத்திரத்தன்று கும்பகோணத்தில் உள்ள கோவிலுக்கு சென்று வந்தால் வளர்ச்சி ஏற்படும். யாரையும் கெடுக்கக்கூடாது. சுய ஒழுக்கத்தோடு ஒரு காலம் பெயர் கெட்டு போக விட்டால் வாழ்ந்து பிரயோஜனமில்லை. நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு அவைப்பெயர் வந்துவிட்டதே என்று மனம் வருந்தி சோர்ந்து வேதனைப்படுவார்கள். இவர்கள் ஒழுக்கத்தோடும் ஆன்மீகத்தோடும் சுய உணர்வோடும் லட்சியத்தோடும் வாழ்வார்கள். நிறைகுடம் இவர்கள் ஜென்ம நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் அல்லது சனிக்கிழமை போய் கும்பகோணம் சென்று வந்தால் வளர்ச்சி ஏற்படும். இல்லை, எந்த கிரகமும் நீச்சம் இல்லை. இங்கே சனி ஒருவர் தான் மூலத்திரிகோணம். உழைப்புக்கு முக்கியத்துவம் தருவார்கள். தெய்வ பக்திக்கு முக்கியத்துவம் தருவார்கள். ஏமாற்றினால் பிடிக்காது. உண்மை இருந்தால் நிறைய செய்வார்கள். இவர்களுக்கு தெய்வத்தின் மீதும் துர்க்கையம்மன் மீதும் அவங்களுடைய ஆசீர்வாதம் அருளும் நிறைய இருக்கும். ராஜராஜ சோழன் சதய நட்சத்திரத்தில் தான் பிறந்தார். பட்டீஸ்வரன் துர்க்கையம்மனை பட்டீஸ்வரன் கொண்டு வந்து வைத்து அந்த தெய்வத்தினுடைய சிலை ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்க போல் இருக்கும். அது வெற்றி தேவதையின் சின்னம். அதிர்ஷ்ட தெய்வமாக பட்டீஸ்வரன் துர்க்கை கருதப்படுகிறது. இந்த துர்க்கைக்கு அவ்வளவு ஆற்றல். துர்க்கை ஆசையோடு அருளியை இயற்கை பெற்றவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். சட்டத்திட்டங்களுக்கு நடக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக பற்றுடையவர்கள். எல்லோரும் சின்ன சின்ன உதவி செய்வார்கள். இந்த நட்சத்திரத்துக்குடையவர்கள் அன்னதானம், விரதம் இருப்பது, கோயில் விழாக்கள் முன்னின்று நடத்துவது ரொம்ப பிடிக்கும். இவர்களுக்கு வாராகி வழிபட்டால் வழிபாடு செய்தால் மென்மேலும் வளர்ச்சி எடுப்போம். அதே போல் வயதில் மூத்தவர்கள் அட்வைஸ் செய்தால் கேட்பார்கள். நாம் கேட்டு அதன்படி பொறுமையாக நடப்பார்கள். பொறுமையாக இருந்து சாதிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. இவருக்கு எல்லாமே காலம் கடந்துதான் கிடைக்கும். கன உளைச்சல் ஏற்படும். இவருக்கு பிறந்த குழந்தைகள் இவர்களை விட மேலே வளர்வார்கள். தந்தை ராஜராஜ சோழருடைய மகன் ராஜேந்திர சோழன் கோவில் கட்டி உயர்ந்த நிலைக்கு வந்தவர் என்பது உண்மை. லாஜிக் அங்கே இருந்தால் ஆரம்பிக்கிறது. இவர்கள் குழந்தைகள் ஒரு படி மேலே வளர்ச்சி, ஜென்ரல் நாலேஜ் அதிகமாக இருக்கும். சதயம் என்றால் குடம், ஏதாவது கோயிலுக்கு குடம் வாங்கி கொடுத்து தீர்த்தம் எடுத்து அபிஷேகம் செய்தால் உங்களுக்கு மிகவும் மனமகிழ்ச்சியாக இருக்கும். கும்பகோணத்தில் அடிக்கடி போயிட்டு வந்தால் நல்லது. குறிப்பாக ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு செய்தால் கும்பராசிக்கு மிகவும் நல்லது. கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எவ்வளவு சிறப்புக்குரிய நட்சத்திரம் என்பது அங்கே போய் வந்தால் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய்.